உங்ககிட்ட இருக்கிற இடத்த விற்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸே கட்ட தேவையில்லை. மொத்த பணமும் உங்களுக்கு தான். அதுக்கு இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 54F என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலா நம்ம லேண்ட் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு இடத்த 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குவோம், 50 லட்ச ரூபாய் வந்து அதை வித்து 40 lakhs ப்ராஃபிட் பார்ப்பீங்க. இந்த 40 lakhsக்கு கவர்மெண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த 54F ஆக்ட் ரூல்ஸ் படி நீங்க ஒரு இடத்த வித்து ஒரு காசை வச்சிருப்பீங்கல்ல, இந்த காசை வச்சு நீங்க காரோ கோல்டோ இந்த மாதிரியான விஷயங்களை வாங்காம அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ. பட் இந்த ஜீரோ டிடக்ஷன் டாக்ஸ்க்கு ஒரு சிம்பிள் 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல், உங்க ப்ராப்பர்ட்டியை வித்து 2 வருஷத்துக்குள்ள ஒரு புது வீடு வாங்கணும், இல்லனா 3 வருஷத்துக்குள்ள ஒரு புது வீடு கட்டணும். ரூல் நம்பர் 2, நீங்க விக்கிறீங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி, அது கண்டிப்பா ரெசிடென்ஷியல் ஹவுஸா இருக்கவே கூடாது. அது ஒன்லி பேர் லேண்ட் அப்படின்னா கமர்ஷியல் லேண்டா மட்டும் தான் இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல், இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் நீங்க லைஃப்ல வாங்குற ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த வீட்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஒரு இடத்தை வித்து வாங்குறதுல மேட்டர் கிடையாது. ஒரு இடத்தை வித்து புது ப்ராப்பர்ட்டியை டாக்ஸ் கட்டாம எப்படி வாங்குறதுன்றது தான் முக்கியம். ப்ரோ, டாக்ஸ் சேவ் பண்றதெல்லாம் ஓகே, பட் என் இடத்த நல்ல ரேட்டுக்கு விற்கணும்ல, அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க செல்லுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, அதை எப்படி நல்ல ப்ராஃபிட் விற்கணுன்றதை நான் பாத்துக்கிறேன்.